குருவர்களையும் திருவர்களையும் வந்தித்துக் கொண்டு எங்களுடைய மூத்த சைவ புலவர்களுடைய ஆசிகளையும் வேண்டிக் கொண்டு இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற சைவ புலவர்கள், சைவ அபிமானிகள், சைவ புலவர்கள், பரீட்சார்த்திகள் மற்றும் விரிவுரையாற்ற இருக்கின்ற சைவ புலவர் சி.க. கமல்நாதன் அவர்கள், சைவ புலவர் சண்முகவடிவு தில்லைமணி அம்மையார் அவர்கள், தொழில்நுட்ப உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்ற கமலா ரவீந்திரன் அம்மையார் அவர்கள் மற்றும் அனைத்து பெரியோர்களுக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வழமை போல தேவார பாராயணத்துடன் எங்களுடைய நிகழ்வை ஆரம்பிப்போம். திருச்சிற்றம்பலம். நிறைகளரவம் சிலம்பொலியாலம்பு நீ மலர் நிறனி திருமேனி வரைகளுமாகடோர் பாகமாய் புணர்ந்த வடிவினர் கோடியணி விடையர் கரைகளு சந்தும் காரகிற் பிளவும் நலப்பெரும் கனமணி வரன்றி குறை கடலோதம் நித்திரம் கோலிக்கும் கோணமாமலை அமர்ந்தாரே தன்னழி வெண்குடை வேந்தன் செயல் கண்டு தெரியாது மன்னவர் கண்மலை பொழிந்தார் வானவர் பூமலை சொரிந்தார் அன்னலவன் கண்ணெதிரே அணிவீதி மளவிடை மேல் விண்ணவர்கள் தொழநின்றான் வீதி விடங்க பெருமான். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே தேவா. பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. நாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சூழ்க எல்லோரும் வாழ்க. திருச்சிற்றம்பலம். சிற்றம்பலம். நன்றிகள். தேவார பாராயணத்தை வழங்கிய செல்வி பானுபிரியா தில்லைமணி அவர்களுக்கு மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலாவது விரிவுரையாக நீட்டிய பாயிரத்தின் தொடர்ச்சியை, நன்னூல் பாயிரத்தின் தொடர்ச்சியை சைவ புலவர் சண்முகவடிவு தில்லைமணி அம்மையார் அவர்கள் வழங்குவார்கள். அவரை விரிவுரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். வணக்கம். இந்நேரத்திலே வகுப்பிலே இணைந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, பரீட்சையை நோக்கி கற்றுக்கொண்டிருக்கின்ற இளம் சைவ புலவர்கள் மற்றும் தமிழை நாங்கள் தெளிவுற கற்க வேண்டும். தமிழை கற்றால்தான் சைவ சமய இலக்கியங்களையும் அது எங்களுக்கு கற்க வழியாக அமையும் என்பதற்கமைய தமிழை விருப்போடு கற்க இவ்வகுப்பிலே இணைந்துள்ள அனைவருக்கும் மீண்டும் வணக்கம் கூறி, இந்த வகுப்பிலே நேற்றைய தினம் தொடராக எடுக்கப்பட்ட வகுப்பிலே இளம் சைவ புலவர்கள் நன்னூல் காண்டிகை உரை நூலையும் சைவ புலவர்கள் நன்னூல் விருத்தியுரை நூலையும் உங்களுடைய பாடத்திட்டத்திலே போடப்பட்டுள்ளது. அதில் பாயிரம், எந்த நூலுக்கும் பாயிரம் என்பது இருக்கும், கடவுள் வாழ்த்து என்பது இருக்கு. அந்த பாயிரத்திலே நேற்றைய தினம் பொது பாயிரம் கற்றுக்கொண்டோம். அந்த பொது பாயிரத்தில் இன்னும் சில சூத்திரங்கள் எங்களுக்கு கற்பதற்கு உள்ளன. இறுதியாக நேற்றைய தினம் காண்டிகையுரை என்பது என்ன என்றும் விருத்தியுரை
இன்னதென்பதும் பார்த்து கொண்டோம். அந்த சூத்திரத்தை சொல்லி அதன் விளக்கத்தோடு ஆரம்பிப்போம். கருத்து பதப்பொருள் காட்டு மூன்றினும் அவற்றொடு வினாவிடையாக்கலானும் சூத்திரத்து உட்பொருள் தோற்றுவ காண்டிகை. கருத்து பதப்பொருள் எடுத்துக்காட்டு மூன்றோடு வினாவும் விடையும் அந்த சூத்திரத்து உட்பொருளை விளக்குவதாக அமைந்தால் அதனை காண்டிகை உரை என்ற. விருத்தியுரை என்னதென்பது சூத்திரத்து உட்பொருள் அன்றியும் ஆண்டைக்கு இன்றியமையா யாவையும் விளங்க தன்னுரையானும் பிறர் நூலானும் ஐயம் அகல ஐங்காண்டிகை உறுப்பொடு மெய்யினை எஞ்சாது இசைப்பது விருத்தி. இந்த சூத்திரத்திலே சொல்லப்பட்ட பொருளை நாங்கள் பார்ப்போமானால் சூத்திரத்து உட்பொருளை அன்றி சூத்திரத்திலே சொல்லப்பட்ட உள்ளார்ந்த பொருளோடு ஆண்டைக்கு அவ்வப்போது தேவைப்படுகிற பொருத்தமான இடத்துல நாங்கள் பொருத்தமானதை சேர்த்துக்கொள்ள வேண்டும். சந்தர்ப்பம் அறிந்து செயல்பட வேண்டும். அதே போல இலக்கியங்களை மின்னென்ன தேவை ஏற்படுகிறதோ அதான் நாங்க ஆண்டைக்கு இன்றியமையாவை யார் எது இன்றியமையா இருக்கோ யாவையும் விளங்க அவற்றை விளக்குவதற்கு தன்னுரையாலும் ஆசிரியர் அல்லது புலவர் அல்லது எழுத்தாளர் நாங்கள் எப்படி பார்த்தாலும் சரி. அப்ப தன்னுரையானும் பிற நூலானும் பிற நூல்களிலேயும் இருந்து உதாரணங்களை எடுத்துக்காட்டுகளை எடுத்துக்காட்டி தான் கூற வந்த பொருள் ஐயமின்றி விளங்கி கொள்ள வேண்டும். ஐயம் என்றா இங்க சந்தேகம் என்ற பொருள்ல பார்க்க வேணும். இன்னொரு பொருள் ஐயத்துக்கு பிச்சை. அப்ப ஐயம் அகல ஐங்காண்டிகை உரையோடு 5 காண்டிகையிலே சொல்லப்பட்ட உறுப்பு இருக்கு. அது என்ன? கருத்து பதப்பொருள் எடுத்துக்காட்டு வினா விடை. அப்ப 5ம் ஒன்று தன்னுரையானும் பிறர் நூலில் இருந்து எடுத்துக்காட்டாக 7ஐயும் கொண்டிருப்பது விருத்தியுரை ஆகும். இது ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு. கடந்த கால வினா பத்திரங்கள்ல நாங்கள் பார்த்தால் இது பரீட்சையை நோக்கிய வினாவாக அமைந்துள்ளது. இப்ப நாங்க இன்றைக்கு படிக்க வேண்டியது 24வது சூத்திரம். பாயிரத்திலே 24வது சூத்திரம் நூல் என்னும் பெயர் காரணம். ஏன் நாங்கள் புத்தகம் என்று சொல்லுகிறோம், புத்தகம் என்று சொல்லுகின்றோம், நூல் என்று சொல்லுகிறோம்? இப்ப நூல் என்றால் நாங்கள் என்ன தையலுக்கு பாவிக்கிற நூலையும் நாங்கள் நூல் என்றுதான் சொல்லுவோம். அது பஞ்சிதன், பஞ்சிலே இருந்து எடுக்கப்பட்டது. பஞ்சிதன் சொல்லா பனுவல் இழையாக. இதே முன்னுக்கு விளக்கம் சொன்னா ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு தெரியும். பஞ்சிதன் சொல்லா பனுவல் இழையாக செஞ்சொற்புலவனே சேயிழையா இஞ்சாத கையேவா கையே வாயாக. கையே என்று அங்க அசைவில கொடுத்துட்டு வாயாக கதிரே மதியாக மையிலா நூல் முடியும் 6. இங்க பஞ்சில இருந்து நூலை இழைக்கும் போது, அதாவது பஞ்சில இருந்து திரிச்சு நூலாக்கும் போது அங்க என்னது கைதான் செயல்படுது. சரியோ? அங்க கதிர் என்று சொல்லப்பட்டது நூலின் அந்த பஞ்சினுடைய ஒவ்வொரு இலையும் அங்க சேர்த்து முறுக்கி இருக்கு. அங்க மை என்று சொன்னால் மையிலா நூல் என்பது குற்றம். அப்ப இந்த கதிர் என்றதுக்கும் நாங்க அந்த இலையை எடுத்துக்கொண்டோம். இலை என்றது நூலுக்கு வழங்குகிற இன்னொரு பிழை. என்ன நூல் என்று சொல்லப்படுவதற்குரிய சொல்லாக இருந்தாலும் அந்த பஞ்சை முறுக்கி 2 முறுக்கு 3 முறுக்கு அந்த நூல்ல இருக்கு. சின்ன நூல்கள்ல பார்த்தா தெரியாது, பெரிய நூல்கள்ல பார்க்க தெரியும்.
அதே போல புலவன், எப்படிப்பட்ட புலவன்? செஞ்சொற்புலவன். நல்ல செழுமையான தமிழ் ஆற்றலுடைய புலவன் தான் சொல்லா என எழுத்துக்கள் சேர்ந்த பொருள் குறித்த சொல்லை பனுவல் இழையாக சேர்த்து, அங்க என்ன இருக்குது? அவருக்கு வாய்தான், வாய்தான், அங்க கைதான் நூல் முடிய இருக்கு. இவருக்கு புலவர் பாடைக்கு வாய் மதி, கதிரே மதியாக, அவற்றை சிந்தனை எல்லாம் என்ன? கதிர் போல இருந்து குற்றமில்லாத நூலை முடிக்கின்றார். அப்ப இங்கே இரு பொருள்பட்ட இந்த நூல் என்பதற்கு பெயர் வர காரணம் கூறப்பட்டுள்ளது. பஞ்சிதன் சொல்லா பனுவல் இழையாக, செஞ்சொற்புலவனே சேயிழையா, இஞ்சாத கையே வாயாக, கதிரே மதியாக, மயிலா நூல் முடியுமாறு. இதுல நாங்கள் அணிகளை கூட இந்த சூத்திரத்துல பார்த்து கொள்ளலாம். நாங்க படிக்க பயன்படுத்தியது பார்த்து கொள்ளலாம். அடுத்தது சரியா 25வது சூத்திரம். அந்த அணி என்னண்டு விளங்கி கொண்டால் சரி. என்ன உவமைதான் அங்க காட்டப்பட்டிருக்கு. சரியா? பேர்ந்த அந்த உவமை ஆகு பெயர் ஆயிட்டு, நூலுக்கு ஆயிட்டு. அப்ப உவமை ஆகு பெயர் பேர்ந்தாங்க. என்ன நாங்க 18 ஆகு பெயர் படிக்க ஆகு பெயர் படிச்சினாங்க. எதுல? தொல்காப்பியத்திலையும் பார்த்தினாங்கள், நன்னூல்லையும் பார்த்தினாங்கள். அந்த நன்னூல்ல தான் ஆகு பெயர் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அதையும் நாங்க பார்க்க வேணும். 25வது சூத்திரம். உரத்தின் வளம் பெருக்கி உள்ளிய தீமை புறத்தின் வளமுருக்கி புல்லா மரத்தின் கனக்கோட்டம் தீர்க்கும் நூல் அகுதே போல் மாந்தர் மனக்கோட்டம் தீர்க்கும் நூல் மாண்பு. இப்ப நாங்கள் என்ன ஒரு புத்தகத்தை படிக்கிறதால எங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன சந்தேகம் இருக்கோ, அல்லது இதை படித்ததால இன்னென்ன தீய செயல்களை நான் செய்யக்கூடாது, நல்ல செயல்களை செய்ய வேண்டும் என்று எங்களுடைய பகுத்தறிவை வைத்துக் கொண்டு நாங்கள் எங்களுடைய வாழ்வுக்கு வளம் சேர்க்கிறோம். அதான் நல்வளம் என்ற அறிவு. சரியா? அதே போல அப்ப இது விளங்காவிட்டால் என்ன செய்யும்? எங்களுடைய மனம் நினைத்ததை செய்யும். இதே போல இந்த பெரிய மரங்கள் இப்பண்டா மிஷின் வந்துட்டு இயந்திரத்தில இருந்து மரத்தை அறிவார்கள். முன்னர் காலத்துல பெரிய பெரிய மரங்கள், தேக்கு மரங்கள், பாலை மரங்கள் எல்லாம் தேர் செய்யறதுக்குண்டா பெரிய கிடங்கு வெட்டி அந்த மரத்தை அந்த கிடங்கின் மேலே வைத்து நூல் அடிக்கிறேன்னு சொல்லுவார்கள். அதாவது மொத்தமான நூலை சுண்ணாம்பு அல்லது வெள்ளை பவுடர்ல ஒத்தி அதை வைத்து நேருக்கு அடிப்பார். அப்ப ஏன்? அந்த மரம் கோணாமல் இருப்பது. கோணல் என்றால் சொத்திக்கு அறியாமல் நேர் பார்த்து அறிவதற்கு. அப்ப இங்க நூல் என்று பெயர் வர்றதுக்கு 2வது காரணம் சொல்ற. உரத்தின் வளம் பெருக்கி உள்ளிய தீமை புறத்தின், அந்த புறத்தினது உரத்தின் வளம் பெருக்கி. எங்க எந்த புறம்? ஒன்றில் மரமாயிருக்கலாம் அல்லது அறிவாகிய புறமாக இருக்கலாம். உள்ளிய தீமை வளமுருக்கி, எங்களோட உள்ளத்திலே இருக்கிற தீமையை நாங்கள் என்ன அது பொல்லாதது என்று விடுவது போல. என்னத்தினால விடுகிறோம்? நூலை கற்பதால் விடுகிறோம். அதுபோல மரத்தின் கனக்கோட்டம் தீர்க்கின்றது நூல். மரத்தினுடைய கோணலை, அதாவது நேரிய தன்மை அற்றதை, நேராக இருந்தா நேர் என்று சொல்லுவோம், அது அற்றதென்றா கோணல். அந்த கோணலை நூல் தீர்ப்பது போல மாந்தருடைய மனக்கோட்டம், மனத்திலே கோணல். கோணல் என்றா எங்கட மனம் கோணல் ஒன்று நாங்க இல்ல. எது நல்லது, எது கெட்டது, இது செய்தால் என்ன விளைவு ஏற்படும் என்று நாங்கள் அறிந்து நூல்களை கற்கிறோம். கற்ற பயனாலே
நல்ல செயல்களை செய்கின்றோம், தீய செயல்களை விடுகின்றோம். அப்ப இது நூலினுடைய சிறப்பு. அப்ப ஒரு நூல் மரத்தினுடைய கோணலை நீக்கும், மற்ற நூல் அதாவது நாங்கள் படிக்கிற புத்தகம் மனத்திலே இருக்கிற கோணலை நீக்கும். எப்படி கோணல்னா அந்த நன்மை தீமை என்ற, அதனால என்ன, நன்மை செய்தால் எங்களுக்கு புண்ணியமாகி இன்பம் வரும், தீமை செய்தால் பாவமாகி அது துன்பத்தை ஏற்படுத்தும். இது நாங்கள் சித்தாந்தத்துல நிறைய படிச்சிருக்கிறோம். அப்ப இந்த ரெண்டும் நூல் என்பதற்கு பெயர் வர காரணத்துக்கு இந்த ரெண்டு சூத்திரமும் கூறப்பட்டுள்ளது. அடுத்தது 26வது சூத்திரம், ஆசிரியர் வரலாறு. ஆசிரியர் என்று சொல்லப்பட்டவருடைய வரலாறு, அவர் எப்படி இருப்பார். ஒரு எல்லாரையும் நாங்கள் ஆசிரியர் என்று அழைப்பது இல்லை. இந்த தராசுல போட்டு பார்த்தா தெரியும், ஐயோ நான் ஆசிரியனுக்கு தகுதியா இருக்கிறேனா. சரியா? குலன் அருள் தெய்வம் கொள்கை மேன்மை கலை பயில் தெளிவு கட்டுரை வன்மை நில மலை நிறை கோல் மலர் நிகர் மாற்றியும் உலகியல் அறிவோடு உயர் குணம் இனியவும் அமைபவன் நூலாசிரியனே. ஒரு நூலை ஆக்குகின்ற ஆசிரியன். குலன் அருள் தெய்வம், அவர் என்ன, நல்குடியிலே பிறந்தால் மட்டும் போதாது, இறைவனுடைய அருளை நன்கு பெற்றவராக காணப்படும். குலன் ஏன், அவருடைய தெய்வ சிந்தனை. குலன் அருள் தெய்வம், அவருடைய கொள்கை எதையும் செய்யக்கு ஏதோ ஒரு நோக்கத்தை, மேன்மை, அந்த செய்கையெல்லாம் உயர்வானதாக இருக்கு. கலை பயில் தெளிவு, தான் கற்றுக்கொண்ட விடயங்களை ஐயம் திரிவு அற கற்ற. கலை பயில் தெளிவு. கட்டுரை வன்மை, அந்த என்ன கட்டுரைத்தலண்டா மாணவர்க்கு எடுத்து சொல்லும் போது, ஒரு நூலை பற்றி அல்லது நூலிலே உள்ள விடயங்களை மாணாக்கருக்கு சொல்லிக்க எளிதிலே மாணவர் விளங்கக்கூடிய வகையிலே, ஒரு ஆசிரியர் என்றால் மாணவனுடைய தரத்தை அறிந்து அந்த மாணவர் விளங்கக்கூடிய வகையிலே சொல்லுவதுதான் அந்த கட்டுரை வன்மை. இவ்வளவு சொல்லிட்டு இனி உவமை காட்ட போறார். நிலம் மலை நிறைகோல் மலர் நிகர் மாற்றி. அங்க 4 உவமைய சொல்ற. இந்த நிலம் என்றால் நாங்க பூமாதேவிய நிலம் என்று சொல்லுவோம். இந்த நிலத்தினுடைய இயல்பு என்ன, நிலத்தை நல்லாக கொத்தி அல்லது உழுது பசலை இட்டு பதப்படுத்திட்டு அதுல நாங்கள் பயிரை நாட்டினால் எங்களுடைய செயலுக்கு ஏற்ப அது விளைவை தரும். சரியா? அந்த தன்மை போல ஆசிரியன் என்னென்னெல்லாம் மாணாக்கனுக்கு சொல்லி கொடுக்கிறானோ அவன் நிலத்தை போல. அடுத்தது நிலம் என்ன, பொறுமையானது. பொறுமைக்கு பூமாதேவிதான் முதலிடம். அப்ப நிலம் எதனையும் பொறுத்து கொள்ளும். நாங்கள் எவ்வளவு வெட்டுவோம் கொத்துவோம் எல்லாம் செய்வோம், அது ஒன்றுமே பேசாது. அப்ப 5 பூதங்கள்ல ஒன்று நிலம். 36 தத்துவத்துல நாங்கள் பார்த்தனாங்க. அடுத்தது மலை ஓங்கி உயர்ந்து எல்லோரும் காண்பதற்கு திட்ட தெளிவாக இருக்கு. அதே போல ஆசிரியருடைய அறிவு உயர்ந்த தன்மை, எல்லோருக்கும் அறியக்கூடிய வகையிலே, அதாவது மாணாக்கருடைய அறிவின் எல்லைக்கு ஏற்ப பிரிவரும் தன்மையை அது கொண்டிருக்கும். மற்றது நிறைகோல் என்று சொன்னால் நாங்கள் தராசு என்று சொல்லுவோம். இப்ப கரண்ட் தராசு அப்படி இல்ல, தூக்கு தராசு ஒரு தூக்கு தராசு இல்ல, ஒரு பக்கத்துல படியையும் போட்டு இன்னொரு பக்கத்திலே பொருளையும் போடுகிற தராசு.
பெரும்பாலும் நீதிமன்றங்கள்ல இந்த தராசு அடையாளமாக காணப்படும் நடுவுநிலைமைக்காக. அப்ப இந்த நிறைகோல் எப்பொழுதுமே சமனாக இருக்கும். ஒரு சமயம் கூட அது தாழ்வு உயர்வு வேறுபாட்டை காட்டாது. அதே போலத்தான் ஆசிரியரும் இது என்ற பிள்ளை, இது மற்றவை என்ற பிள்ளை, இப்படியெல்லாம் வேறுபாடு காட்ட, அல்லது இவன் நல்ல கெட்டிக்காரன், இவனுக்கு நல்லா, அல்லது இது சரியான சக்கு, அதை பறையாம விடு, இப்படியெல்லாம் இல்லாமல் நிறைகோல் போல எல்லா மாணவர்களையும் சமமாக கருதி பாடத்தை புகட்டும் தன்மையிலே மலர். மலர் என்று சொன்னால் பூ. மரத்திலே மலர்கின்ற வேளையில தனக்கு அந்த வாசனை, தனக்கு அந்த அழகு வேணும் என்று நினைப்பது இல்லை. தன்னுடைய செயற்பாடு எல்லாம் பிறருக்காக என்றுதான். அதனால மலரை அங்க ஓமை காட்டியிருக்கு. அதே போல ஆசிரியர் எல்லாமே மாணாக்கற்ற விருத்திக்காக ஆசிரியர் செயற்பா. அப்ப இங்க நூல் என்று நாங்க சொன்னோம், ஆசிரியர் என்று சொல்லிக்க பாடத்தை மாணாக்கருக்காங்க. முதல்ல நாங்க பார்த்துனாங்க, மாணாக்கருக்கு எடுத்து உரைப்பவன் தான் ஆசிரியன். சரியா? அப்ப திருப்பி அப்ப உலகியல் அறிவோடு மலர் நிகர் மாற்றியம். இப்ப அந்த நாளுக்கு நிகராக மாற்றி என்றால் புகழ் பெற்றவராக இருப்பார். அடுத்தது உலகியல் அறிவோடு. இப்ப என்ன நடக்குது என்றால், ஒன்னு கேட்டா எனக்கு ஒன்றும் தெரிய, நான் ஒரு செய்தியும் அறிகிறது இல்லை, அப்படி இல்லை. உடனுடன் என்னென்ன நடக்கின்றதோ உலகியல் பற்றிய அறிவை உடனடியாக தெரிந்து கொள்ளுகிறவராகவும் ஆசிரியர் இருக்க வேண்டும். மற்றது உயர் குணம் இனியவும், அவர்கிட்ட நல்ல உயர்ந்த பண்பாடு விழுமியங்கள் எல்லாம் அவரிடம் காணப்பட வேண்டும். அதனாலதான் என்ன, ஆசிரியர்கள் முன்னுதாரணமாக மாணவர்களுக்கு செயற்பட வேண்டும் என்று சொல்லப்படுவதன் காரணம் இதான். அப்ப உலகியல் அறிவோடு உயர் குணம் இனியவும் அமைபவன் தான் ஒரு நூலாசிரியனே என்று உறுதிபட சொல்லுகிறார். திருப்பி பார்ப்போம். குலனருள் தெய்வம், கொள்கை மேன்மை, கலை பயில் தெளிவு, கட்டுரை வன்மை, நிலம் மலை நிறைகோல் மலர் நிகர் மாற்றியும் உலகியல் அறிவோடு உயர்குணம் இனியவும் அமைபவன் நூலாசிரியனே. அடுத்த சூத்திரத்துக்கு போகலாம். இந்த நிலத்தினுடைய மாற்றி என்னன்னு தனிய சொல்ற. பெரிவரும் பெருமையும் திண்மையும் பொறையும் பருவ முயற்சி அளவில் பயத்தலும் மருவிய நன்னில மாண்பாகுமே. நிலத்துக்கு என்னென்ன குணங்கள், நிலத்துக்குள்ள குணங்களை போல யாராலும் இவ்வளவு தன்மையை பெற்றிருக்க வேண்டும். அதாவது நிலம் ஒரு நாளும் வரையறுப்படுத்தி, அதாவது இத்தனை பயிருக்கு இவ்வளவுதான் பலனை கொடுப்பன் என்று வரையறை இல்லை. அடுத்தது, அந்த வரையறைப்படுத்த முடியாத பெருமை இருப்பது போல பொறுமை இருக்கின்றது. அப்ப தெரிவரும் பெருமையும் திண்மையும் பொறையும். திண்மை என்றா என்ன? அந்த உறுதி. ஆசிரியன் என்பவன் உறுதியாக நிற்பான், பொறுமையாக இருப்பான். அடுத்தது, மாணாக்கரது அறிவின் எல்லைக்கு ஏற்ப உழைப்பை அவன் எல்லைப்படுத்தி கொள்ள மாட்டான். எவ்வளவு மாணாக்கர், இப்ப மீத்திரன் மாணவனா இருந்தா மீத்திரன் மாணவனை எப்படி நான் இன்னும் உயர்த்தி அவனை கொண்டு செல்லலாம் என்று அவனுக்கு ஏற்ற வகையில. அப்ப எல்லை இல்லை. அதே போலத்தான் நிலம். அடுத்தது பருவ முயற்சி. நிலத்திலே பருவங்களுக்கு ஏற்ப பயிர் செய்தல் இருக்கு. அந்த பருவத்துக்கு ஏற்பவும் அளவில் பயத்தலும், அந்த முயற்சிக்கு ஏற்ப அளவிலே அதனுடைய விளைவு ஏற்படாது, அது எல்லை அற்றது. பருவ முயற்சி அளவில் பயத்தலும்
மருவிய நன்னில மாண்பாக அமைகின்றது. அப்ப நிலத்தினுடைய சிறப்பு அல்லது புகழ், மாற்றி என்றால் சிறப்பு எடுக்கலாம், புகழ் என்று சொன்னால் தெரிவரும் பெருமை, திண்மை, பொறை, பருவ முயற்சி அளவில் பயத்தல். முயற்சிக்கு ஏற்பத்தான் விளைவு வரும். ஒரு மாணவன் எவ்வளவு கற்கிறானோ அதற்கு ஏற்பத்தான் அவன் பரீட்சையில் எழுதினால் அவனுக்கு ஏற்ற பெறுபேறு வரும். அவன் என்ன அந்த நேர கணக்கினுக்குள்ளே எவ்வளவு அவன் கற்று வெளிப்படுத்துகிறானோ அதுதான் எங்களுடைய பெறுபேறாக இருக்கு. அப்ப நிலத்திலே நாங்கள் செய்கிற முயற்சியே எங்களுடைய பெறுபேற்றை, அதனால்தான் நிலத்தை உவமை காட்டும். அடுத்தது மலையின் மாட்சி. மலை அளக்கலாக அளவும் பொருளும், அளக்கலாக அளவும் பொருளும், துளக்கலாக நிலையும் தோற்றமும், வரப்பினும் வளந்தரும் வன்மையும் மலைக்கே. வரப்பு என்று சொன்னால் வறண்ட காலம். வரப்பு என்பது வறண்ட காலம். மலை ஒப்பார் யாராலுமே அளக்க முடியாது. மலையை ஒப்பாக கூறப்படுகின்ற ஆசிரியருடைய அறிவை எந்த ஒரு அளவுகோலையும் கொண்டு அளக்க முடியாது. அதுபோல மலையை எவ்வாறு அளக்க முடியாது. இப்ப நாங்கள் ஒரு மலைக்கு இத்தனை உயரம் என்று, இவ்வளவு மீட்டர் உயரம் என்று சொல்லுகிறோம். உண்மையாக அது அவ்வாறு அளக்க முடியாது. ஒரு அண்ணளவான அளவுதான் சொல்லப்படும். மற்றது அளவு சொல்லோட பொருள் துளக்கலாக, அங்க நுணுக்கமான பொருளை அது கொண்டிருக்கு. அதாவது ஒரு சொற்போர் நாங்க விவாதம் என்று சொல்லுவோம். அந்த நேரத்துல கூட ஆசிரியன் என்னென்ன எல்லாத்தையும் எடுத்து தயார் நிலையில வச்சிருப்பானோ அவ்வளவுக்கு தயார் நிலையில வச்சிருப்பான். மற்றது எங்கும் யாராலும் அறியப்படுகின்ற புகழும் ஊதியத்தையும், யார் இவ புகழினமே என்றோ அல்லது இவனை நிறைய காசு தருகிறமோ என்றோ அந்த ஆசிரியன் எதிர்பார்ப்பது இல்லை. இது எப்படி என்றால், இப்ப மலையிலே நிறைய மருத்துவ குணம் நிறைந்த தாவரங்கள் இருக்கின்றது. அதிலே காய்கள் கனிகள் எல்லாம் இருக்கின்றன. இப்ப எங்களுடைய முனிவர்கள் சித்தர்கள் எல்லாம் தவம் செய்வது, நீண்ட காலம் வாழ்வதெல்லாம் இந்த மலையினுடைய சிறப்பினால். அந்த மலையிலே விளைகின்ற பயிர்களையோ இலைகளையோ காய்களையோ விலங்குகளையோ கனிகளையோ எல்லாம் உண்டு. அடுத்தது அந்த மலையிலே இருந்து வீழ்கின்ற அருவி நீர் அந்த மருத்துவ இயல்பெல்லாத்தையும் கொண்டிருக்கு. எனவேதான் அவர்கள் நீண்ட நாள் வாழ்கிறார். அதுபோல ஒரு ஆசிரியன் அந்த மலைக்கு ஒப்பாக கூறப்படும். அடுத்தது நிறைகோல் மாட்சி. ஐயம் தீர பொருளை உணர்த்தலும் மெய் நடுநிலையும் மிகு நிறை கோட்கே. எந்த ஒரு வினாவை கேட்டாலும் அல்லது சந்தேகம் என்று கேட்டாலும் அதனை ஐயம் தீர பொருள் சொல்லி விளக்க வேண்டும். ஐயம் தீர பொருளை உணர்த்தலும் மெய் நடுநிலை. எந்த சந்தர்ப்பத்திலும் மன்மீதி கண்ட சோழனை நாங்கள் ஏன் போற்றுகின்றோம், ஏன் அவனை பற்றி பெரிய புராணத்திலே பேசப்படுகின்றது என்றால், அவன் தன்னுடைய பிள்ளையும் பசுவினுடைய கன்றும் சமம் என்று நோக்கின. அதான் நடுவுநிலம். எத்தனையோ பிராய சித்தம் கூறப்பட்ட வேளையிலும் அவையெல்லாம் அதற்கு சமம் என்று அவர் கருதவில்லை. எனவேதான் அந்த நடுவு நிலைமை, கல்வி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, நெஞ்சத்து நடுவு நிலைமையாம் அழகே அழகு என்று சொல்லப்படும். அப்போ கற்றவனுக்கு அந்த நடுவு நிலைமை இருக்க வேணும். இது நிறைகோலுக்கு இருக்கு. நிறைகோல் தராசு என்று சொன்னான். ஒரு பக்கத்திலே படிகளை வைப்பார்கள், மற்ற பக்கத்திலே பொருளை, ரெண்டும் சமமாக இருக்கேதான் அந்த பொருளை இறக்கி விற்பனை செய்வார்கள் அல்லது எடுத்துக்கொள்வார்கள். அது எப்படியும்
நாங்க பார்த்துக்கொள்ள. அதே போல நீதி வழங்கிக்கையும் அந்த ஏன் நீதிமன்றங்கள்ல அது வைக்கிறாண்ட சரியான நீதி வழங்கப்படுவது என்றதுக்கு இடுகுறியாக வைக்கப்படுது. அடுத்தது மலரின் மாட்சி. மலர் இல்லாமல் எந்த மங்கள காரியங்களும் நாங்கள் செய்வது இல்லை. மலர் மங்கள பொருள், மங்களமாகி இன்றியமையாது. அது மங்கள பொருளாக எப்போதுமே அனைவராலும் விரும்பி வரவேற்கப்படுகின்ற ஒரே ஒரு பொருள். இப்ப நாங்கள் பணம் என்று சொல்லுவோம், இதை விட மேலானது. மற்றது வாசனை உள்ள மலர்கள் பல அருமையானது. அதே போல புலவர்களும் என்ன பாடத்தக்க புலவர்கள் அருமை. அடுத்தது அவர்கள் போற்றத்தக்க அல்லது கொண்டாடத்தக்க கீர்த்தி நிறைந்தவர்களாக இருப்பார். கீர்த்தி என்ற புகழ். அடுத்தது புலவர்களுக்கு ஒரு நாளும் செருக்குண்டா ஆணவம் இருக்காது. அதே போல மலர், ஐயோ நான் அழகானவரே, என்னை யாரும் பறிக்க கூடாது என்று ஒரு நாளுமே நினைப்பது இல்லை. எப்பொழுதும் மலர்ந்த மலர் அப்படியே முகமலர்ச்சியோடு இருக்கு. அதே போல ஆசிரியர் மாணவர் எத்தனை விடயத்தை கேட்டாலும் மனங்கோணாமல் முகம் சுருங்காமல் விடையை அல்லது விளக்கத்தை கூறுபவராக இருப்பதனால்தான் அங்க மலரை உவமையாக காட்டப்பட்டிருக்கு. சூத்திரத்தை பாருங்கோ. மங்களமாகி இன்றியமையாது யாவரும் மகிழ்ந்து மேற்கொள்ள மெல்கி பொழுதின் முகமலர் உடையது பூவே. மங்களமாகி இன்றியமையாது யாவரும் மகிழ்ந்து மேற்கொள்ள மெல்கி பொழுதின் முகமலர்வு உடையது பூவே. அப்ப இங்க ஆசிரியருக்கு 4 உவமை காட்டி ஆசிரியர் என்றா யார் என்ற விளக்கத்தை அங்க கொடுத்திருக்கு. அத பார்க்க வேணும். அடுத்தது ஆசிரியர் ஆகாதவர். இப்ப ஆசிரியர் என்றா யார் என்று சொல்லி போட்டு எதிராக சொல்றார் ஆசிரியர் ஆகாதவர் யார். சரியா? இதுவும் கடந்த காலங்கள்ல வினவப்பட்ட வினாவாக இருக்கிறது. மொழிகுணம் இன்மையும் இழிகுண இயல்பும் அழுக்காறு அவா வஞ்சம் அச்சம் மாடலும் கள்ளற்குடம் மடற்பனை பருத்தி குண்டிகை முடத்தெங்கு ஒப்பென முரண்கொள் சிந்தையும் உடையோர் இலரா ஆசிரியர் ஆகுதலே. திருப்பியும் பாருங்கோ. மொழிகுணம் இன்மையும் இழிகுண இயல்பும் அழுக்காறு அவா வஞ்சம் அச்சம் மாடலும் களற்குடம் மலர்பனை பருத்தி குண்டிகை முடத்தெங்கு ஒப்பென முரண்கொள் சிந்தையும் உடையோர் இலரா ஆசிரியர் ஆகுதல். என்னவாம்? இழிகுண இயல்பு, இழிந்த குணம் என்று நாங்கள் சொல்லுவது என்ன? பொய் பேசுதலைத்தான் நாங்கள் ஏன் பஞ்சமா பாதகத்தில் ஒன்று. இப்ப ஆசிரியர் ஒரு தடவையேனும் பொய் பேசல் ஆகாது. மொழி குணமின்மை, அவர் ஒன்றை சொல்லி கொண்டு போய்க்கு அவர்கிட்ட வார்த்தைகள் அப்படியே அடுக்கி கொண்டு போகும். அப்ப அவ்வளவு அவர்கிட்ட மொழியாற்றல் இன்மை என்றால் அவர் அவ்வாறு திகழ முடியாது, அவர் ஆசிரியராக முடியாது. மொழி குணமின்மை இழிகுண இயல்பும். அடுத்து சொல்றார் அழுக்காறு அவா வஞ்சம் அச்சம், இந்த 4ம் அவர்கிட்ட இருந்தால் நல்ல ஏதோ இருந்தால் சரியா இருந்தால் அவர் ஆசிரியர் ஆக மாட்டார். இதிலேயும் 4 உவமை ஆசிரியர் ஆகாதவருக்கு கூறப்பட்டிருக்கு. 1 களற்குடம், 2 மடற்பனை, 3 பருத்தி குண்டிகை, 4 முடத்தெங்கு. உதாரண உவமையாக கூறப்பட்டு முரண்கொள் சிந்தை, முன்னுக்கு ஒன்றை சொல்லி போட்டு பின்னர் இன்னொரு வகையாக சொல்வது. முரண்கொள் சிந்தையும் உடையோராக இருப்பவர்
ஒரு பொழுதும் ஆசிரியர் ஆக மாட்டார். இங்க அங்க மாற்றி மாறி இங்க ஒவ்வொன்றின தன்மையையும் சொல்ற. கலர்குடத்தின் தன்மை. கலர்குடம் எப்படிப்பட்டது என்றால், இது கலர்ச்சிக்காய் ஒரு காய் இருக்கு. அது எது வேதத்திலையும் பயன்படாத ஒன்று. வெறும் கோது மட்டும் பயன்படுத்தி கொள்ளுவார்கள். அது கலர்ச்சிக்காய் என்று சொல்லப்படுகிறது. வெளிப்புறம் நல்ல வலுவழுப்பா உருண்டையா இருக்கு, பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். ஆனா உள்ளுக்கு எதுவும் பயனுள்ளதாக அமையாது. அதான் கலர்குடம். கலர்குடத்தின் பெய்த முறையின்றி பிறள உடன் தரும் செய்தி கலர்பெய் குடத்தின் சீரே. அப்ப பெய்த முறையின்றி ஏன் நான் இதை காய்ச்சல் என்று மரம் ஒரு நாளும் அறியாது, அதனுடைய பயனை அறியாது. அப்ப அது என்ன, தான் கற்ற முறையின்றி மாறி கற்பிப்பர். பிறள உடன் தரும், மாறுபாடாக வெளியில பார்த்தால் மிக அழகாக இருக்கும், அங்க உள்ளுக்குள்ள ஒன்றுமே பயனுள்ளதாக இருக்காது. எனவேதான் ஆசிரியருக்கு, அது ஆசிரியர் அல்லாதவர்க்கு கலர் குடம் உவமையாக கூறப்பட்டது. இரண்டாவது, மடற்பனையின் தன்மை. மடற்பனை என்று நாங்க சொல்லும் போது, ஆதி காலத்திலே என்ன, உடம்பிலே ஒரு மனிதனுக்கு உடல் முழுவதும் கருக்கோடு கூடிய மட்டை பனையில இருப்பது போல. இப்ப பனையில ஓலையே வெட்டாமல் விட்டால், இப்ப இது பலர் பேருக்கு இப்ப தெரியாது. பனைமரத்தின் ஓலையை ஒவ்வொரு வருடமும் அல்லது ஒவ்வொரு தடவையும் வெட்டாது விட்டால் அது அப்படியே என்ன, கருக்கோடு கூடிய மட்டையை பற்றி இருக்கும் பனை. அதுக்கு பெயர் தான் மடற்பனை. இப்ப அது எப்படி இருக்குமெண்டா, மாணாக்கர் விரும்பி பாடங்களுக்கும் இடத்தில் இல்லாமையே முரண்பட்ட நிலையிலே ஏதோ சொல்லி கொண்டு போவ பயனுடையது. அந்த மடற்பனை இருந்தும் ஒரு பயனும் இராது. சரியா? எனவே இந்த ஆசிரியருடைய தன்மையும் அவ்வாறு இருக்கும். தானே தரக்கொளில் அன்றி தன்பால் மேவி கொளக்கொடா இடத்து மடற்பன். தானே அது பனையிலே அப்படியே தேங்கி தேங்கி இருக்கும். ஆனால் அதனாலே என்ன, ஒருதருக்கும் பயனில்லை, அது ஒருவருக்கும் கொடுக்காது, கொளக்கொடா. அதே போல ஆசிரியர் இருப்பார், ஆசிரியர் அல்லாதவர் இருப்பார். ஆசிரியர் அல்லாதவர் தான் அவர். அடுத்தது பருத்தி குண்டிகை. இந்த பருத்திக்காய பார்த்திருப்போம். பருத்தி, அதாவது பருத்திக்காய் மிக அழகாக காணப்படும். இலவு காத்த கிளி போல என்று சொல்லுவார்கள் பழமொழியில. அந்த பருத்திக்காய் குண்டிகை உணர்வில சிறுமையாக இருக்கும். தமது உணர்வில், ஆசிரியர் தன் உணர்வில சிறுமையால் மாணாக்கனது அறிவின் பெருமையையும் அவாவையும் ஆராயாது, என்ன இவன் எப்படி படிக்க வந்தான், என்னத்தை படிக்க வந்தான் என்று சிந்திக்காது ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி கொண்டு போவ. இந்த பருத்தி குண்டிகை அரிதில் பெயர்கொண்ட, அரிதில் பெயர்கொண்ட பொருள் தான் பிறர்க்கு எளிதி இல்லது பருத்தி குண்டிகை. அது பயன்பாடு அற்றது. வெளியில பாக்க காய் போல இருக்கும். அது என்ன செய்து, பஞ்சு வெடிச்சு பறந்தால் ஒரு பயனும் இராது. சரியா? பருத்தி காய்க்குள்ள தண்ணிய வச்சு விட்டா கூட அது ஒழுகி போகடும். அப்ப இது என்ன, ஆசிரியர் அல்லாதவர்க்கு கூறப்பட்ட உவமை. அடுத்தது முடத்தங்கு. இந்த முடத்தங்கு என்று சொன்னால் வளைந்திருக்கிற தென்னை மரம். தென்னை மரம் பெரும்பாலும் நேரே ஓங்கி வளர்கின்ற மரமாக இருக்கும். ஆனால் முடத்தென்னை வளைந்து காணப்படும். அப்போ
வளைந்து காணப்பட்டால் இப்ப ஒருவருடைய வீட்டிலே இருக்கிற தென்னை மரம் வளைந்து இன்னொருவருக்குத்தான் அந்த காயையோ அல்லது தேங்காய் அல்லது மற்ற பயன்களை கொடுக்கும். அது என்ன? அதே போல அந்த நட்டவருக்கு அது பயனிலாது. பல்வகை உதவி வழிபடு பண்பின் அல்லோர்க்கு அளிக்கும் மதுமுடத்தெங்கே. பல்வகை உதவிய இந்த தென்னை மரத்தை வளர்த்தவர் செய்திருப்பார். அதுக்கு நட்டு தண்ணீர் ஊற்றி பசலை போட்டு வளர்த்திருப்பார். ஆனா என்ன, அது அல்லோர்க்கு மற்றவருக்குத்தான் என்ன மகிழ்ச்சி கழிக்கும், அல்லோர்க்கு அளிக்கும். அளிக்கும்ண்டா கொடுக்கும் என்று சொல்லலாம், மற்றவர் மகிழக்கூடிய வகையிலும் என்று சொல்ல. அப்ப அதே போல ஆசிரியர் தான் கற்றதால மாணவர்க்கு எதுவும் பயனடையாது இருப்பதுதான் அந்த முடத்தெங்குக்கு உதாரணம் காட்டப்பட்டிருக்கு. இது ஆசிரியர் அல்லாதவர் என்பதை 4 உவமை காட்டியிருக்கு. 1 களற்குடம், 2வது மடற்பென, 3வது பருத்தி குண்டிக, 4வது முடத்து. அப்ப மொழிகுணமின்மையும் இழிகுண இயல்பும் அழுக்காறு அவா வஞ்சம் அச்சமாடலும் களற்குடம் மடற்பனை பருத்தி குண்டிகை முடத்தெங்கு ஒப்பன முரண்கொள் சிந்தையும் உடையோர் இளராசிரியர். இவையெல்லாம் என்ன ஒருவர்கிட்ட இருந்தால் அவர் ஆசிரியர் என்று சொல்ல தகுதி அற்றவர் என்று நன்னூலிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அடுத்தது நூல் கற்பித்தலின் வரலாறு. ஒரு நூலை நாங்கள் பிறருக்கு கற்பிக்கும் போது, நாங்கள் இங்க ஆசிரியர் தான் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப சக மாணவருக்கு கற்பிக்க கூட அங்க மாணவனை நாங்கள் ஆசிரியர் என்று சொல்றோம். அது சகபாடி, ஒன்றாக ஒரே வகுப்பிலே இருந்து கற்றவர். அப்ப நூல் கற்பித்தலின் வரலாறு என்று சொல்லும் போது முதலாவது சொல்றார் ஈதல் இயல்பே. கற்றவற்றை நாங்கள் பிறருக்கு கொடுக்க அதான் கல்வி, கொடுக்க வளர்ந்து கொண்டு போகும். ஈதல் இயல்பே இயம்புங்காலை. ஈதல் இயல்பே இயம்புங்காலை காலமும் இடனும் வாலி நின்னோக்கி. காலமும் இடமும் வாலிதின் நோக்கி சிறந்துளி இருந்து தன் தெய்வம் வாழ்த்தி உரைக்கப்படும் பொருள் உள்ளத்து அமைத்து விரையான் வெகுளான் விரும்பி முகமலர்ந்து கொள்வோன் கொள்வகை அறிந்தவன் உளங்கொள கோட்டமின் மனத்தினுள் கொடுத்தல் என்ப. இதுல பாருங்க, நிறைய விடயத்தை நூல் கற்பிக்க எப்படி கற்பிக்கணும்னு சொல்லியிருக்கு. ஆசிரியர் என்றால் அவர்கிட்ட என்ன கற்றுக் கொடுக்க வேண்டிய சிறப்பு, அதான் ஈதல் அவருக்கு இயல்பா இருக்கணும். அப்படி இயம்புங்காலை சொல்லுகிற போது எப்படி சொல்ல வேணும்? காலம் இடம் அறிய வேணும். என்ன பாடத்தை எப்ப படிப்பிக்கலாம், அது காலமும் இடமும். இப்ப நாங்க நேரம் வந்து பார்ப்போம், காலம்ண்டா நேரம் வந்து பார்ப்போம். எந்த இடத்துல சொல்லி கொடுக்கலாம். இப்ப ரோட்ல வச்சு அது இல்லது நடுச்சந்தியில வச்சு ஒரு பாடத்தை போட்ட முடியாது. அப்ப காலமும் இடமும் வாடிதின் நோக்கி சிறந்துளி இருந்து என்ன சிறப்பாக தான் அமைதியா இருந்து மாணவனை நிறுத்தி தன் தெய்வம் வாழ்த்தி, தான் வணங்குகின்ற தெய்வத்தை வாழ்த்தி வழிபட்டு. இப்பங்கடா வகுப்புகளை ஆரம்பிக்க எப்போதும் திருமுறை ஓதி நாங்கள் ஆரம்பிக்கிறோம், அல்லது பரீட்சையை ஆரம்பிக்கும் போதும் கூட திருமுறையை ஓதி ஆரம்பிக்கின்றோம். இதுதான் தெய்வம் வாழ்த்து. அப்ப ஆசிரியன் என்பவன் எப்போதும் என்ன இறைவனை வணங்கி உரைக்கப்படும் பொருள் தான் என்னத்தை சொல்ல போற அதை உள்ளத்திலே அமைத்து. நான் இன்றைக்கு என்ன கற்பிக்க போறேன் என்றால்
ஒரு தடவை நான் கற்பிக்கப்படுகிற பொருளை என் சிந்தையிலே பாடசாலைகள்ல என்ன ஆசிரியர் கற்பிக்க போகின்றார் என்றால் அன்றைய பாடக்குறிப்பு அவரிடம் இருக்க வேண்டும். அதுபோல என்று இந்த என்ன நூல் கற்பித்தல் வரலாறுல உரைக்கப்படுபொருள் உள்ளத்து அமைத்து இருப்பதோடு விரையான் என்றா எடுத்த பாடத்தை கடகடன்று சொல்லி முடிக்கிறது. வெகுளான் என்னடா இந்த படியன் திருப்பி திருப்பி கேட்டுக்கொண்டிருக்கிறான் என்று வெகுள மாட்டார். அப்ப இது விடுத்து இந்த 2 தீய குணத்தையும் விடுத்து விரும்பி முகம் மலர் மாணவன் கேட்கிறானே என்று விரும்பி முகமலர்ந்து கொள்வோன் கொள்வகை. அந்த மாணாக்கன் இப்ப ஒரு 5 லிட்டர் போத்திருக்குல 5 லிட்டர் பாலையோ 5 லிட்டர் தண்ணீரைத்தான் கொள்ள இடம் கிடக்கு. அதுபோல ஒவ்வொரு மாணவருடைய கொள்வோன் கொள்வகை ஆசிரியர் அணிந்திருக்கும். ஆசிரியர் அறிந்தாத்தான் என்ன இந்த மாணவனுக்கு இவ்வளவு கற்பிக்க வேணும், இப்படி இந்த மாணவனுக்கு இப்படி கற்பிக்க வேணும். எனவேதான் என்ன மீத்திறன் மாணவன், இடைத்தர மாணவன், மெல்ல கேட்போன், இப்படியெல்லாம் மாணவர்களை வகைப்படுத்தி கற்பித்தல் இடம்பெறும். இப்ப நாங்கள் இது நிகழ்நிலை வகுப்பு என்றபடியால் எங்களுக்கு மாணவருடைய நிலை எங்களுக்கு தெரியாது. உண்மையா இந்த கற்பித்தல்ல முழுமை என்று சொல்வதற்கு இல்லை. ஆனால் காலத்தினுடைய தேவைகளை அறிந்து அது செயற்படுத்தப்படுகின்றது. அப்ப கொள்வோன் கொள்வகை அறிந்து அவன் உள்ளங்கொள்ள எப்போதும் இது நாங்கள் தீட்சையில பார்த்தனாங்க. சித்தாந்தம் படிக்க தீட்சையில குருவானவர் சீடனுடைய உள்ளத்திலே பூந்துடுவர். சித்தாந்தத்துல எத்தனையோ இடத்துல பார்த்தனாங்க. அப்ப கொள்வோன் கொள்வகை அறிந்து அவன் உள்ளங்கொள்ள கோட்டமின் மனத்தினுள் என்ன தான் மனத்திலே இந்த மாணவனுக்கு படிப்பிக்க வேணும் என்று நினைத்த நூலை கொடுத்தல், அதுக்கு பேர் தான் என்ன கற்பித்தல். அப்ப திருப்பியும் அந்த சூத்திரத்தை பார்ப்போம். ஈதல் இயல்பே இயம்புங்காலை காலமுடனும் வாலிதன் நோக்கி சிறந்துளி இருந்து தன் தெய்வம் வாழ்த்தி உரைக்கப்படும் பொருள் உள்ளத்து அமைத்து விரையான் வெகுளான் விரும்பி முகம் மலர்ந்து கொள்வோன் கொள்வகை அறிந்தவன் உளங்கொள கோட்டமின் மனத்தின் நூல் கொடுத்தல் என்ப. சரியா? இது நூலினுடைய வரலாறு. இப்ப இவ்வளவு நேரமும் ஆசிரியருடைய வரலாறை பார்த்தோம். இனி மாணாக்கன் என்றா எப்படி இருப்பார்? மாணாக்கன் வரலாறு. தன்மகன் ஆசான் மகனே மண்மகன் பொருள் நனி கொடுப்போன் வழிபடுவோனே உரை கோலா அற்று உரைப்பது நூலே. ஒருவன் என்ன தன்னுடைய மகனாக இருக்கலாம், சரியா? ஆசானுடைய மகனாக இருக்கலாம். அடுத்தது மண்மகன் மன்னனுடைய மகனாக இருக்கலாம். இது ஆதி காலத்துல. இப்ப அனைவருக்கும் கல்வி என்ற தன்மை வந்த போது அந்த பாகுபாடு இராது. அப்ப இங்க என்ன இப்படி இருக்கின்ற இதுல சொல்லபடி பார்த்தாலும் தன்மகன் ஆசான் மகன் மண்மகன் பொருள் நனி கொடுப்போன், இவன் எனக்கு செல்வத்தை வாரி வாரி வழங்குவான், வழிபடுவோனே என்று உரை கோளாமல் இவையெல்லாம் இவை எனக்கு தருகினமே அல்லது இவனே என்று நினைக்காமல் எல்லோரையும் சமமாக. அப்ப மாணாக்கர் என்றால் வேறுபாடு இருக்கக்கூடாது. இது என்ன ஆசிரியற்ற பிள்ளைய அவருக்கு கொஞ்சம் உயர்வு இருக்கணும், அல்லது இது தன்ற பிள்ளை, அல்லது இது மன்னன்ற பிள்ளை, இது எனக்கு பொருள் எல்லாம் வேறிபட. அந்த மாணாக்கர் எப்போதும் சமமாக இருப்பர் என்றதுதான் உரைக்கும் போது, அதாவது ஆசிரியர் நூலை கற்பிக்கும் போது மாணாக்கரை
சமமாக கருத வேண்டும். சரியா? அது என்ன, மாணாக்கர்கள் மிக மந்தரண்டா மெல்ல கற்போர் என்று சொல்லுவோம். சரியா? மந்தராக இருந்தாலும் கூட அவர்களையும் கூட நாங்கள் ஒன்றாக வைத்து கற்பிக்கப்பட வேணும். அவன் எது பொருளை கொடுக்கிறானோ அல்லது கொடுக்கலையோ, கொடாவிடினும் அல்லது வழிபட்டாலும் சரி வழிபடாவிட்டாலும் சரி, ஆசிரியரை வழிபட்டாலும் சரி, இந்த வேறுபாடுகள் இல்லாமல் எல்லோரும் சமமாக இருப்பது மாணாக்கரின் தன்மை. ஆசிரியரும் மாணவரை அவ்வாறே நோக்க வேண்டும். அடுத்தது மாணாக்கர் வகை. இப்ப நான் சொன்னேன், மீத்திறன் மாணவர், நடுத்தர மாணவர், மெல்ல கற்போர் போல நன்னூலிலே மாணாக்கரை வகைப்படுத்தீர்கள். அன்னம் ஆவே, மண்ணொடு கிளியே, இல்லிக்குடம், மாடு எருமை நெய்யரி, அன்னர் தலையிடை கடை மாணாக்கர். அன்னமாவே, மண்ணொடு கிளியே, இல்லிக்குடம், மாடு எருமை நெய்யரி, அன்னர் தலை இடை கடை மாணாக்கர். அந்த கடைசி வசனத்தை பாருங்க, தலை இடை கடை மாணாக்கர். தலையை வேண்டா மிக உயர்ந்த நிலையிலே கற்றுக்கொள்பவர், அதான் மீத்திறன். இடையண்டா இடைத்தரமானவர், கடையண்டால் மீத்தரமானவர், மெல்ல கற்போர் என்று 3 வகைப்படுத்தி இருக்கிறார் நன்னூலே மாணாக்கரை. அதற்கு உவமை கூறுகிறார். எப்படிப்பட்டவர்களாக அவர்கள் இருப்பார்கள்? அன்னம் ஆவே, அந்த முதல் நிலை மாணவர்களை அன்னத்திற்கும் பசுவிற்கும் உவமை காட்டுகிறார். அன்னம் ஆவே, இந்த அன்னத்தினுடைய, அன்னம் என்ற பறவையினுடைய சிறப்பு, அன்ன என்ற சொல்லப்படுகின்ற பறவையினுடைய சிறப்பு, பாலையும் நீரையும் கலந்து வைத்த போதோ நீரை பிரித்து பாலை மட்டும் பருகும். இந்த பசு என்ன செய்யுது? எங்கு எல்லாம் நாங்கள் மேய விடுகின்றோமோ அந்த புல் கண்ட இடத்திலே நன்றாக மேய்ந்த பிற்பாடு எங்கோ ஒரு இடத்திலே இருந்து தான் மேய்ந்த புல்லை இதை மீட்கும். அதாவது மேய்ந்து குடலுக்கு அனுப்பிய புல்லை திருப்பி எடுத்து, விழுங்கிட்டு திருப்பி எடுத்து அதை அசை போட்டு என்ன தனக்கு உடலுக்கு ஏற்றதாக ஆக்கிக்கொள். நாங்கள் அவ்வாறு இல்லை, நாங்கள் சாப்பிட்டது அப்படியே சாப்பிட்டது. இது பசுவுக்குரிய இயல்பு. அப்ப மாணவன் ஒன்று அன்னத்தை போல நல்லது, ஆசிரியர் சொல்ற பகுதி எல்லாத்தையும் அப்படியே கைவிடுவான், பாடத்தை மட்டும் அப்படியே கைப்பற்றி கொள்ளுவான். அது உண்டு. நல்ல விடயங்களை அவன் கற்றுக்கொள்ளுவான், தீயது தேவை. அதுபோல பசு என்ன செய்து, புல்லு கண்ட இடத்துல சந்தர்ப்பம் கிடைக்கிற பொழுது பறிச்சு போடும். படிச்சதை பேர்ந்து என்ன செய்யணும், எங்கெங்க எனக்கு நேரம் இருக்கோ அந்த நேரத்துல திருப்பி அசை போட்ட மாதிரி படிச்சு கொள்ள வேணும். ஆவே, அப்ப இங்க 2 உவமை சொல்லி. அடுத்தது மண்ணோடு கிளியே. இந்த மண்ணம் நாங்க முதல் பார்த்து நாங்கள் அது நாங்கள் எவ்வளவுத்துக்கு உழைக்கிறோமோ, அதாவது அந்த மண்ணை பதப்படுத்தி பசலை விட்டால் பயிர் பலன் தருவது போல ஒரு மாணவன் எவ்வளவுத்துக்கு கஷ்டப்பட்டு கற்கிறானோ அதற்கேற்ற பயனை பெறுவான். கிளி இருக்கு, மண் சொல்லிட்டோம். அடுத்தது அங்க ஓடு கண்டது நாங்க வேற்றுமை பார்த்து நாங்கள் 4ஆம் வேற்றுமையில பார்த்திருக்கிறோம். மண்ணோடு கிளியே, கிளி என்ன செய்யும், கிளிப்பிள்ளை பாடம் என்று சொல்லுவேன், சொன்னதை உடனே திருப்பி சொல்லும். அந்த இடைநிலை மாணவர்கள் மண்ணை போலவும் கிளியை போலவே காணப்படுவார். கிளி சொன்ன உடனே அப்படியே சொன்னதை திருப்பி சொல்லும் இயல்பு. அடுத்தது இல்லிக்குடம். இல்லிக்குடம் என்றா ஓட்டக்குடம். ஓட்டக்குடத்துக்கு நீரை விட்டா என்ன செய்யும், மேலால விடுற நீர் அப்படியே கீழாலே ஒழுகி போகும். ஆசிரியருக்கு கற்பிக்கிற பாடத்தை அப்படியே பாடம் முடிவில கேட்டால் இந்த மெல்ல கற்போன் திருப்பி சொல்ல அப்படியே கீழால ஒழுகிடும்.
அடுத்தது இல்லிக்குடம் மாடு. சரியா? இப்ப மாடு என்ன செய்யும்? நாங்க பசுவை பார்த்து நாங்கள் அங்க மாடு தான் என்ன செய்யும்? எங்க கட்டி விடுறோமோ அந்த கட்டி விட்ட மாடு இல்ல ஆடு, இல்லிக்குடம் ஆடு. ஆடு என்ன செய்யும்? மேயக்க விட்டால் இதுல ஒரு கடி, அதுல ஒரு கடி, அங்காலே ஒரு கடி என்று அந்த பொறுமையாக பசுவை போல கட்டிய இடத்திலே பொறுமையாக மேயாது. அதே போலத்தான் மெல்ல கற்போன். அதுல ஒரு ஆசிரியர் நல்லா படிப்பிக்கிறாராம், அவர்கிட்ட நான் படிப்பேன். இந்த அடுத்த நாள் சொல்லுவார், இல்ல இந்த இடத்துல ஒரு ஆசிரியர் நல்லா படிப்பிக்கிறாராம், அவர்கிட்ட போவோம். இப்படி அங்கும் இங்கும் அலைந்து திரிகிற தன்மைதான் இந்த கடை மாணாக்கர். ஆனா அதனால பேந்தொரு பயனும் இல்லை. அப்ப இல்லிக்குடம் ஆடு, எருமையின் இயல்பு என்ன செய்யும்? குளத்திற்கு தண்ணி குடிக்க போகும். அப்ப குளத்திலே அடியிலே எப்போதும் சேர் இருக்கு. இந்த எருமையின் குணம் குளத்துக்கு இறங்கினால் போட்டு சேற்ற கலக்கு கலக்கி போட்டு தான் நீரை இறந்து. அதே போலத்தான் இந்த கடை மாணாக்கர் ஆசிரியர் என்னவோ படிப்பிக்க வர அவர்கிட்ட தேவையில்லா விடயங்கள் எல்லாவற்றையும் கேட்டு ஆசிரியற்ற மனத்தை கூட சில நேரத்துல நோகச் செய்து என்ன தன் பாடத்தை வீணடிக்கிறவர் தான் என்னது கடை மாணாக்கன் என்று சொல்லப்படுகிறது. அப்ப ஒவ்வொன்றிலையும் 2 உதாரணம். தலைமாணவருக்கு அன்னமும் பசுவும், இடைமாணாக்கருக்கு மண்ணும் கிளியும், கடைமாணாக்கருக்கு இல்லிக்குடம் ஆடு எருமை, அடுத்தது நெய்யரி. நெய்யரி என்றா இப்ப நாங்கள் நல்ல வடிகள் பயன்படுத்துறோம், என்ன சக்கையையும் வடித்து எடுப்பது. ஆதி காலத்தில இந்த பெண்ணாடு என்று சொல்லுவார். அது பனை மரத்திலையும் இருக்கும், தென்னை மரத்திலையும் இருக்கும். எங்கட தேவடி பால்வடி போல இந்த இயல்பாகவே பின்னப்பட்டு இருக்கு, அல்லது ஈச்ச மரத்துல கூட இருக்கு. அதைத்தான் என்ன செய்வார்கள்? சாயத்தை வடிச்செடுக்க பயன்படுத்தி போட்டு சக்கைய தேவைய. அதே போல கடை மாணாக்கர் என்ன செய்வார்? ஆசிரியர் கற்றுக்கொண்டிருக்க சில உதாரணங்கள், உவமைகள், பகுதிகள் எல்லாம் கூறுவர். அப்ப அந்த பாடங்கள் எல்லாம் விட்டு மிச்சமெல்லாவற்றையும் தானே ஏற்றுக்கொள்வர். அதுதான் கடை மாணாக்கருடைய இயல்பு. பாடத்தை கேட்ட தெரியாது, இது அவருடைய இயல்பு. அப்ப கடை மாணாக்கர் இல்லிக்குடம் ஆடு எருமை நெய்யரி என்ற 4 உவமை கூறி காட்டப்பட்டுள்ளது. இந்த மாணாக்கர் என்று சொல்ல தகுதியற்றவர் என்று இது வகைப்படுத்தி போட்டு மாணாக்கர் என்று ஒரு பொழுதும் தகுதி அவர்கிட்ட இல்லை என்று சொன்னால், ஒன்று சொல்றார், களிமடி மானி காமி கள்வன் பிணியன் ஏழை பிணக்கன் சினத்தன் துயில்வோன் மந்தன் 95 தடுமாறு உளத்தன் தருகணன் பாவி படிரனின் படிரர் இன்னோர்க்கு பகரார் நூலே. சார் வந்துட்டார். இந்த சூத்திரத்தோட நிறைவு செய்கிறேன். இப்ப களியண்டா கல்லுண்டு காலத்தை மகிழ்ச்சியா கழிப்பவன், மடியண்டா சோம்பேறி, மானியண்டா தன்னை பெரிதா, நான் நல்ல கட்டிக்காரன் லெவலா சொல்லி கொண்டிருக்கிறேன் நாங்க சொல்லுவோம், அது போல தன்னை பெரிதாக மதிப்பவன். ஏழை என்றா அறிவில்லாதவன், உண்மையா பணம் இல்லாதவன் அல்ல. ஏழை என்று இங்க சொல்லப்படுவது அறிவில்லாதவன். மற்ற 95 பழமையான நூல்களை எல்லாம், ஐயோ இப்படி பெரிய புத்தகம் எல்லாம் இருக்கே, இது என்னண்டா படிக்க போறேன் என்று அந்த படிக்க பயந்தவன். தருகணன் அறிவினர் தொழிலாகிய அஞ்சுவனவற்றுக்கு அஞ்சாதவன், இது அறிவை அற்றவர் செய்கிற செயல். மற்ற படிரண்டா பொய்யன். இப்படி இயல்புகளை கொண்டவர்கள் மாணாக்கர் ஆக மாட்டார்கள்.
எனவே இன்றைய வகுப்பிலே ஆசிரியர் வரலாறும் ஆசிரியர் எப்படி இருக்கணும், ஆசிரியர் எவ்வாறு பாடத்தை கற்பிக்கணும், மாணாக்கர் தன்மைகளையும் இன்றைய வகுப்பிலே நாங்கள் கற்றுக்கொண்டோம். இத்தோடு இந்த வகுப்பை நிறைவு செய்து கொண்டு அடுத்த வகுப்பிற்கு மாணவர்கள் தயாராகுமாறு அன்பாக விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி நன்றி திலமணி மிஸ். ஓம் நன்றி. கடை மாணாக்கருக்கும் விளங்கக்கூடிய மாதிரி அவ்வளவு எளிமையாக இந்த விரிவுரையை வழங்கிய சைவப்புலவர் சண்முகவடி தில்லைமணி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன்.